நாம் 3 டைமென்ஷனல் உலகத்தில் இருப்பதால் மற்ற டைமென்ஷன்களை நாம் பார்க்கவோ உணரவோ முடிவதில்லை. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் பல டைமென்ஷன்கள் உள்ளன, 3வது டைமென்ஷனையும் தவிர. மேலும் இந்த 3வது டைமென்ஷனில் நாம் நேரத்தை கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டரில் தான் அனுபவிக்க முடியும். ஐன்ஸ்டைன் மற்றும் ஹெர்மன் மின்ஸ்காவ்ஸ்கி டைமை 4வது டைமென்ஷன் என்று நமக்கு வெளிப்படுத்தினார்கள். பிளாக் யூனிவர்ஸ் தியரி படி டைம் என்பதை ஒரு முழு ரொட்டியுடன் நாம் உவமைப்படுத்தலாம். ஒரு ரொட்டியில் இருக்கும் ஸ்லைசஸ் துண்டுகளைப் போல எல்லா நேரமும் எப்பொழுதும் எக்ஸிஸ்டன்ஸில், அதாவது இருப்பில் இருக்கிறது. கடந்த காலம் என்பது ஒரு ஸ்லைஸ் துண்டு, நிகழ்காலம் ஒரு ஸ்லைஸ் மற்றும் எதிர்காலம் ஒரு ஸ்லைஸ். ஆனால் எல்லாம் இப்பொழுதே எக்ஸிஸ்டன்ஸில் உள்ளன. 3வது டைமென்ஷனில் இருக்கும் நம்மால் தான் இந்த மற்ற ஸ்லைஸ் ஆஃப் டைம்ஸ் அதை உணரவோ அனுபவிக்கவோ முடிவதில்லை.